மீனம் வந்து எப்படி கடலுக்குள்ளே மீன் அழுதா வெளியே தெரியாதோ அது மாதிரி மீனம் அழுகிறது வெளியே தெரியாது. அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க. அப்போ போய் நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்லுங்களேன், உங்களை உட்காந்து பேம்பரிங் பண்ணுறதெல்லாம் மீனம். சரி வா இப்படி ஆயிடுச்சா, சரி ஓகே சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நம்மளை வழி நடத்துறது மீனம். எப்போவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும் மீனத்துக்கிட்ட, வந்து முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், ஸ்மைல் இருக்கும். குருவின் வீடு இறுதி வீடு இப்படி இருக்கும், அதோடைய மீன் சிம்பிளே இப்படி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய இந்த பிறவி முடிஞ்சிருச்சு, அடுத்த பிறவி தொடங்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிள் தான் அது. மேக்சிமம் தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ண விட மாட்டார் குரு பகவான். தப்பு பண்ண போனாலும் ஒரு உடனே அடி வாங்கிட்டு பின்னாடி வர்றது கும்பம்ங்க மீனம் சார். ஒரு குழந்தைத்தன்மை இருக்கிறது மீனம் கிட்ட. இன்னொன்று 5ஆம் அதிபதியாக சந்திரன் வரும்போது அந்த ஆள் மனசில் அந்த தாய்மை உணர்வு என்றைக்குமே இருக்கும் மீனத்துக்கு. அது வந்து நேச்சராகவே லக்னாதிபதியும் குரு, இன்னொன்று சந்திரன் அப்படிங்கும்போது இந்த குரு சந்திர யோகத்தோடு பிறந்தது மீனம்.